ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை நிச்சயமாக நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். மனிதர்கள் எப்போதுமே தனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், நோய் நொடி வந்தாலும், கவலையாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் கை காட்டணும்னு ஒரு ஆளை எதிர்பார்க்குறாங்க. என் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், என் சோகத்துக்கும் என்னுடைய கவலைகளுக்கும் எனக்கு வந்த நோய் நொடிக்கும் இவங்க தான் காரணம்னு அடுத்தவங்கள சுலபமாக கையை காட்டிட்டு கடந்து போகக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்காங்க. யார் வேணுன்னா அப்படி உன்னை தப்பாக கை காட்டட்டும், நீ ஒருபோதும் யார் மீதும் பழி போட வேண்டாமே செல்லமே. உனக்கு துணையா இந்த சாயப்பா இருப்பேன்ற நம்பிக்கையோட, மன ஒருமையோட உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. புத்திசாலிகளோட நீ பேசலாம், அவங்க மூலமாக உனக்கு புது புது கருத்துகளும் நல்ல விஷயங்களும் கிடைக்கும். ஆனால் அறிவற்றவர்களிடம், தான் சொல்வதே சரின்னு வாதாடுபவர்களிடம் நீ ஒருபோதும் பேச வேண்டாமே செல்லவே. அறிவற்றவர்களிடம் நீ பேசும்போது அது உன் முகத்தில் மேலே உட்கார்ந்திருக்கிற கொசுவை அறைவதற்கு சமம். உன் முகத்தின் மீது அமர்ந்திருக்கும் கொசுவை நீ அறையும் போது அந்த கொசுவுக்கு அடி விழுகுதோ இல்லையோ, உன் கன்னத்தில் கண்டிப்பாக அடி விழுகும். அதே போல தான் அறிவற்றவர்களிடம் பேசும்போது அவங்க சற்றும் யோசிக்காமல் தேவையில்லாத விஷயங்களை எதையோ ஒன்று சொல்லி உன் மனசை காயப்படுத்திடலாம். அல்லது உனக்கு புத்தி இல்லை, உனக்கு அறிவில்லைன்ற விதமாதிரி உன்னையே கூட அசிங்கப்படுத்தலாம். ஒருத்தர் அறிவற்றவர், ஒருத்தர் மோசமானவர், மட்டமானவன் தெரியும் போது பேசுகிறத விட அதை தவிர்ப்பது தானே சரியாக இருக்கும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா சம்பாதிச்சு நல்லபடியாக வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே அனைத்தையும் தியாகம் செஞ்சு உன்னை வளர்த்த உன்னுடைய தந்தையையும் நீ மறக்க வேண்டாம். உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு உடல் காய்ச்சல்னாலும் அப்படியே மனசுடைஞ்சு சோர்ந்து போய் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச, தான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த உன் தாயையும் நீ மறக்க வேண்டாம். உன் தாயையும் தந்தையையும் நீ எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயர முடியும். நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே. கூட பிறந்தவங்களா இருந்தாலும், உன் நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், நீ பெத்த பிள்ளைகளோ பேரன் பேத்திகளோ எல்லாருமே பிறக்கும்போது ஒரு சில குணங்களை அவங்களுடைய ஜீனில் எடுத்துக்கிட்டு தான் பிறப்பாங்க. அவங்களுடைய பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. அவங்க இந்த பூமியில் எதை செய்வதற்காக படைக்கப்பட்டார்களோ அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் போவாங்க என் செல்லமே. நீயாகவே அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டி அவங்கள திருத்த முயற்சி செஞ்சினா அது முடியாத காரியம். அமைதியாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு போ. பந்த பாசம் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நீ அவங்களுக்கு அறிவுரை சொல்ல போனினா அவங்க சற்றும் யோசிக்காமல் இன்றைய தலைமுறைகள் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. அப்புறம் நீ தான் கெட்ட பேரை சம்பாதிக்க வேண்டியதாயிடும். இப்பொழுது உள்ள தலைமுறைகளுக்கு நல்லதையோ அறிவுரையோ சொன்னால் பிடிக்கிறதில்ல. அவங்களா கேட்டு தேடி வந்தாங்கன்னா மட்டும் சொல்லு, இல்லாட்டி அவங்க என்ன செஞ்சாலும் நீ அமைதியாக வேடிக்கை பார்த்தா மட்டும் போதுமே செல்லமே. சில விஷயங்கள் நீ ஆசைப்படும் போது கிடைக்காவிட்டாலும் கவலைப்படுற, சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல் நடக்காமல் வேற ஏதோ கிடச்சிருச்சுனாலும் ஆகா இவ்வளோ பெருசாக கிடச்சிருச்சே, எங்கே நம்ம இதை இழந்துருவோமோன்னு நினச்சும் நீ பயந்து கவலைப்படுற. இப்படி எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை மீது சலிப்பும் வெறுப்பும் வந்து நீ துன்பப்படத்தானே நேரும். என்ன நடந்தாலும் அப்புறம் எப்படி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் இந்த சாயப்பான்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் பயப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். தினமும் பறவைகள் மாலையில் ஆச்சுன்னா அது கூட்டுக்கு போய் தூங்க போயிடும். திரும்ப காலங்காத்தால கூட்டிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பறவைகள் தானியங்களை தேடித்தானே போகுது. தனக்கு உணவு எங்கே கிடைக்கும்னு அதுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்கேயாவது போய் எப்படியாவது நம்ம உணவை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு தானே காலையில் கூட்டிலிருந்து எதிர்கொண்டு கிளம்புகிறது. உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான். எப்போ உனக்கு வெற்றி கிடைக்கும், எப்போ நீ நினச்சது நடக்கும்னு தெரியாவிட்டாலும் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக அதற்கேற்ற நல்ல வாழ்க்கையை
இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். ரூபாய் நோட்டுகள் கிழிஞ்சிருந்தாலும் அழுக்கா இருந்தாலும் கீழேயே கிடந்தாலும் கூட அதன் மதிப்பு குறைவதில்லை தானே? அதே போலதான் நீயும் ரூபாய் நோட்டாகவே எங்க இருந்தாலும் மதிப்போட இருக்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். அதுக்காகவே உன் வாழ்க்கையில உன்னை சிறப்பாக உயர்த்தி நல்லபடியாக வாழ வைக்க போறேன். நீ சந்தோஷப்படும்படியாக பல மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமா உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு முறை தோத்து போனதால ஐயோன்னு சொல்லி சோர்ந்து போகாதே. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்றத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் தானே மனிதர்களுக்கு இருக்கு. அதை கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் நொந்து போய் வாழாம சந்தோஷமா வாழ முயற்சி செய். நீ எல்லாருக்கிட்டையும் எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டாலும் அவங்க உன்கிட்ட அதே போல நல்ல விதமாக நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சூழ்நிலை என்னவோ, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ தெரியாது. யார் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாம மன மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. தோல்விகள் வந்துருச்சுன்னா அது உன்னை தூங்க வைக்க பாடும் தாலாட்டு அல்ல. தோல்விகள் வர்றதே நீ தைரியமா தலை நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான்றதை புரிஞ்சுக்கோ. தோல்விகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் தாண்டி நீ வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான நல்ல தீர்ப்பையும் உனக்கான நல்ல செய்திகளையும் நான் கொடுத்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் உனக்கு நடத்தி தர்றேன். இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு. நாளைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்தே தீரும். ஏதாவது ஒரு திசையிலிருந்து நீ எதிர்பார்த்த விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய நபரை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். நீ எதையும் நினைச்சு ஆடவும் வேண்டாம், அழுகவும் வேண்டாம். அமைதியா உன்னை சுற்றி நடக்கிறத வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்க இந்த வாழ்க்கையில் நீ ஓய்வெடுக்கக்கூடிய காலமும் வரத்தானே போகுது. அப்போது நாற்காலிலே உட்காந்துருப்ப. உனக்கு எந்த வேலையும் இருக்காது. உன்னால் நினச்சாலும் எந்திரிச்சு போய் நடந்து நிறைய வேலைகளை செய்யவும் முடியாது. அதனால் இப்போ வயசு இருக்கும்போதே துடிப்போட புத்துணர்ச்சியோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு நாளைக்கு ஓய்வெடுக்கும் போது உட்காந்து அதை நிம்மதியாக அனுபவிக்கும் வகையில் உனக்காக சேர்த்து வச்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நீ அந்த வித்தையை கற்றுக்கோ. மன அமைதியும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சாயப்பா இப்போ வழிகாட்ட தானே வந்திருக்கேன். ஒரு மனுஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா பாராட்டு பரிசெல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு நிறைய தோல்விகளும் ஏமாற்றங்களும் அனுபவங்களும் அவமானங்களும் தான் கிடைக்கும். இப்போ நீ அந்த கட்டத்தில் இருக்க. அவமானம், நிராகரிப்பு, தோல்விகளை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்க நீ தான் கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில் ஜெயிச்சு பரிசுகளோடும் பாராட்டுகளோடும் வாழும்படி இந்த சாயப்பா செய்வேனே செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஓடிக்கிட்டே இருக்காம வாழ்க்கையை மன நிறைவோட வாழவும் தயாராக இரு. வெற்றி, மனநிறைவு, மகிழ்ச்சி என அனைத்தையும் உனக்கு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன விஷயங்களை எல்லாம் ரசித்து சந்தோஷப்பட தயாராகு. ஏன்னா நாளைக்கு நீ திரும்பி பார்க்கும்போது அதே சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ உன் வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. சின்ன குழந்தைகள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரசிக்கிற விதத்தில் இருக்கும். அதை இப்போது ரசிக்காமல் வேலை சம்பாத்தியம் ஓடி அலைஞ்சிட்டு நாளைக்கு அதை ரசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வளர்ந்து பெருசாக இருப்பாங்க. அவங்க அற்புதமாக அழகாக பேசுகிற அந்த மழலை மொழியையும் அவர்கள் அழகாக சின்னதாக செய்கிற நல்ல விஷயங்களையும் நீ ரசிக்க தவற விட்டுறக்கூடாது. இது ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். இதே போல் உன் வீட்டில் சின்ன விஷயங்களாக நிறைய சந்தோஷப்படக்கூடிய, சிரித்து மகிழக்கூடிய விஷயங்கள் நடக்குது. எல்லாத்துக்காகவும் சிரி, எல்லாத்துக்காகவும் சந்தோஷப்படு. எப்போதும் வாழ்க்கையில் பணம், அதிகாரம், வீடு, கார், நகை, உணவு, அந்தஸ்துன்னு இந்த விஷயங்களிலேயே மனதை செலுத்தாமல் மன நிறைவு, நிம்மதி, சந்தோஷங்கிற விஷயத்துக்காகவும் கொஞ்சம் நேரம் செலவழி. அதன் மூலமாக வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் அளவுக்கு அதிகமாக அன்பை வைக்க வேண்டாம்.
அளவுக்கு அதிகமாக அடுத்தவங்க மேலே நீ அன்பை கொட்டுனினா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உன் அன்பை புரிஞ்சுக்காம விலகி போகும்போது நீ தானே கஷ்டப்படணும், வருத்தப்படணும், வேதனைப்படணும். எல்லார் மீதும் அன்பை அளவோட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையும் நிம்மதி இருக்கும், அவங்க வாழ்க்கையும் நிறைவானதாக இருக்கும். எப்போதும் வாழ்க்கை அழகாக நிம்மதியாக வாழ்வது எப்படிங்கிறது உன் கைகளிலேயே தான் இருக்குது.